வெல்கம் டு சமையல் வித் கவி. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பிரண்டை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பசி ஆகலைன்னு சொல்கிறாங்களா, அப்போ இந்த சட்னியை மறக்காமல் செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா பசியாகும். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப் பிரண்டை எடுத்திருக்கேன். இதை நல்லா தோலெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பிரண்டையிலேருந்து நல்லா தோல் எடுத்துக்கோங்க. தோல் எடுக்கும்போது நல்லா கையில் ஆயில் போட்டுடுங்க, அப்போ தான் கை அரிக்காமல் இருக்கும். இப்போ இது நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது லைட்டாக கலர் மாறிடுச்சு. இது நல்லா கலர் மாதிரி வரணும். நல்லா ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பிரண்டை ஃப்ரை பண்ண பேன்லேயே தான் செய்ய போகிறேன். இப்போ அந்த எண்ணெயே கரெக்டாக இருக்குது. நீங்கள் எண்ணெய் பத்தலைன்னா கூட சேர்த்துக்கோங்க. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது லைட்டாக கலர் மாறிடுச்சு. இப்போ இது கூட நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். நான் 7 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் 10 வரமிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட 20 to 25 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம புளி சேர்த்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். இது கூடவே தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல பிரண்டை, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும், மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி லைட்டாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சட்னி திக்காக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லை தண்ணி மாதிரி வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பிரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பிரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்து கூடயும் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சமையல் வித் கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் வரும். தேங்க்யூ.